இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று வரும். பட் ஜென்ரலாக பாருங்கள், எல்லாத்துக்கும் காசு ஒரு டெத் சர்டிஃபிகேட் கொண்டு காசுங்க. ஒரு டெத் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்கலன்னா ஒரு மரணம் அடையாமலே இருக்கணும். மரணம் அடைஞ்சும் மரணம் அடையாத ஒரு மனுஷனாகவே இருக்கணும். ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு காசு, அதுக்கு காசு கொடுக்கலன்னா பிறக்காதவராகவே இருக்க நேரிடும், பிறந்தும் பிறக்காதவராகவே. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன் வாங்குறாங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வாங்குறதுனால. ஒரு மன்னர் வழி தானே குடிகள். ஒரு மன்னர் கரெக்டாக இருந்தால், ஒரு தலைவன் கரெக்டாக ஸ்ட்ராங்காக நல்லவனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியாக இருக்க போது. ஏன் ஒரு காங்கிரஸ் காந்திஜி அவர்கள் கையில் இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியாக இருந்தது. ஏன்னா காந்திஜி அவர்கள் அநியாயத்துக்கு நல்லவரான், பட்டு யோக்கியரான் அவர். அதனால தான் பாருங்கள், ஒரு நேரு தான் அவரை பின்பற்ற முடியும், ஒரு வல்லபாய் பட்டேல் தான் அவரை பின்பற்ற முடியும், ஒரு காமராஜர் அவர்கள் தான் அவரை பின்பற்ற முடியும், ராஜாஜி அவர்கள் தான் அவரை பின்பற்ற முடியும். ஐயோகி அவரை பின்பற்றவே முடியாது. தலைவனே படுமோசமாக இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா தாண்டா, நமக்கான கட்சி தாண்டா. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். அங்கே ஒருத்தன் வருவான் பாருங்க, இந்த புழுக்கம் ஏற்பட்டால் மழை பெய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்டால் இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்கே ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடராக மாறுவான். இயற்கை எதிர்பார்ப்புமே இல்லாமல் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போகிறேன் நண்பா? திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் நண்பா? என் உடம்பு தோலை உங்கள் காலுக்கு செருப்பா தச்சு போட்டால் கூட இந்த அன்புக்கு ஈடாகாது. ஆனால் ஒன்று, நான் சாகிற வரைக்கும் ஒன்று மட்டும் என்னால் நிச்சயமாக செய்ய முடியும், அது உங்களுக்கு உண்மையாக இருக்கிறது. இந்த அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, 4 காசு பார்த்தோமான்னு இருக்கலான்னு தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மளை வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நாம என்னதான் செய்ய போறோம்? இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சது. சரி, இந்த அரசியல் எப்படிப்பட்டது, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா, இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா? இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவும் உருப்படியா செய்ய முடியாது. சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு. அதான் இறங்கியாச்சு. நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். நம்ம ஆட்சிக்கு வந்தா, அது என்ன வந்தா, வருவோம், எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும், காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். பருவமழை காலத்துல ஏற்படுற வெள்ளத்தால ஊரும் சரி, மக்களும் சரி, விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம், சட்டம் ஒழுங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கணும். நம்மளுடைய அம்மா, அக்கா, தங்கச்சிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை, அதுவும் உண்மையான ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான பாதுகாப்பை உண்டாக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பிரச்சனை மாதிரியோ, இல்ல கோவையில நடந்த அந்த கல்லூரி பெண்ணுக்கு நடந்த பிரச்சனை மாதிரியோ அதெல்லாம் நடக்க விடவே கூடாது. நம்ம வீட்டு பெண்கள் ஸ்ட்ராங்கா, பயமே இல்லாம தைரியமா இருக்கணும். இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீட்டெயில்டா கொடுப்போம். நான் சும்மா மற்றவங்க மாதிரி அவங்கள மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் இங்க கிடையாது நம்ம கிட்ட. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம அரசியலுக்கு வந்தது உங்களுக்கு நல்லது 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 மட்டுமே செய்யறது தான். எங்களுக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. நிஜத்துல முதலமைச்சரானா முதலமைச்சரா நடிக்க மாட்டேன்.